ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவுஸ் ஆஃப் நிவிஷா. ஹோப் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த ப்ளாகில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒன் டே ட்ரிப் ஃபேமிலி கூட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அதுதான் பார்க்க போகிறோம். நேச்சர் பாருங்கள். மார்னிங் இது ஒரு 6 o'clock எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். நேச்சர் பாருங்கள், உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த குருவி சத்தத்துக்கும் நேச்சருக்கும் செம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்தது. வானமே ஒரு மாதிரி ஆரஞ்சிஷாக இருந்தது. அந்த கிளிப்பை பார்த்துட்டு வாங்களேன். சூப்பராக இருக்குதுல்ல வானம். நானே ரொம்ப நாள் கழித்து அன்றைக்கி தான் ரொம்ப சீக்கிரமாக எழுந்தேன். பாப்பா பிறந்ததுக்கப்புறம் மார்னிங்லாம் சீக்கிரமாக எழுந்துக்கவே முடியல. ஓகே, அன்றைக்கி மார்னிங் சீக்கிரமாக ஒரு 6 o'clockலாம் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஃபேமிலி மொத்தமே ஒன்றா போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு வேன் தான் எடுத்து புக் பண்ணியிருந்தோம். இங்கேருந்து போயிட்டு அங்கே ஃப்ளாட்டில் நாங்கள் கார் போட்டுட்டு அங்கேருந்து ஒரே வண்டியில் போகிறதா தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மார்னிங்கே கிளம்பிட்டோம். ஒரு 7 o'clockலாம் நாங்கள் அங்கே ரீச் ஆகிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்ப ஸ்டார்ட் ஆகிட்டோம். மார்னிங் ரொம்ப சீக்கிரமாக கிளம்புனதுனால யாருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. நாங்கள் வீட்டிலேருந்தே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். போகிற வழியில் நின்று சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஓகேன்ட்டு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக கோயிலுக்கு போயிட்டோம். நாங்கள் போனதும் ஃபஸ்ட்டு அபிஷேகம் தான் பார்த்தோம். ஏன்னா அபிஷேகம் சொல்லியிருந்தாங்க எங்கள் வீட்டில் இருந்து. அவங்களும் அபிஷேகத்துக்கெலாம் ரெடி பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போனதும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு போயிட்டு அபிஷேகம் தான் பார்த்துட்டு வந்தோம். உள்ளே வீடியோஸ் நாட் அலவுடுன்றதுனால பெருசாக வீடியோ எடுக்க முடியல. சும்மா ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங் தான் எடுத்திருப்போம். நாங்கள் போனது வரை செம்ம வெயில் டைம் வரையா மதியானம் டைம் ஆகிடுச்சு. நாங்கள் போகும்போது ஒன்றுமே முடியல. அனல் வர பயங்கர அனல், காற்றே இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி இதுவாகிடுச்சு. ஓகேன்ட்டு கொஞ்ச நேரம் நின்று அபிஷேகம்லாம் பார்த்துட்ருந்தோம். ஃபஸ்ட்லாம் இயர்லி ஒன்ஸ் இது மாதிரிக்கு போவோம். பட் ஆஃப்டர் கொரோனா அவ்வளோவா போக முடியல. அதுக்கப்புறம் ஃபேமிலியில் ஃபங்க்ஷன்ஸு, மேரேஜு, ப்ரெக்னென்சி அப்படி இப்படின்ட்டு வந்துகிட்டே இருந்ததுனால போக முடியல. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் பிளான் பண்ணிவிட்டு இப்போ தான் போயிருந்தோம். அப்புறம் அம்மனுக்கு அபிஷேகம்லாம் பண்ணிகிட்ருந்தாங்க. அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்ருந்தோம். அபிஷேகம் முடிச்சுட்டு தான் போயிட்டு பொங்கல் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அது சம்திங் ராவுகாலம் ஏதோ டைமிங் முடிய போகுதுன்ட்டு அபிஷேகம் முடிச்சுட்டு உடனே பொங்கல் வைக்க போயாச்சு. இந்த மாதிரி ஃபேமிலியாக ஒன்றா போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அதுவும் ஒரு பக்கம் ஜாலியாக தான் இருக்குது. குழந்தையாக இருக்கும்போது எப்போவுமே நினச்ச டைம் போயிடுவோம், வந்துடுவோம். இப்போ எல்லோரும் வளர்ந்து அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட்ஸ், ஒரு ஃபேமிலி ஆனதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மீன்ஸ் எல்லாருக்கும் ஒரு டைம் செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. எனிவே ஒன் டே எல்லோரும் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நியர்பை கிணறு இருந்துச்சு. அங்கே அப்பா, அண்ணாங்க, தங்கச்சிங்களாம் குளிக்க போயிட்டாங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு திரும்பி பார்க்குறேன், யாரையுமே ஆளை காணோம். சரி, ஓகே, போய் பார்க்கலாம். கோவில் பேக் சைட்லேயே தான், கொஞ்சம் தூரத்துலேயே தான் இருந்ததுன்ட்டு போய் பார்த்துட்ருந்தோம். என் தங்கச்சிங்களாம் முன்னாடியே எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன், பட் மறந்துட்டேன். ஸோ அதனால் நாங்களாம் போகல. ஸோ ஓகேன்ட்டு இவங்க இங்கே தண்ணியில் விளையாடி முடிக்கிறதுக்குள்ளே அங்கே கோவிலில் பொங்கல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணிட்டா பூஜை பண்ணிவிட்டு கிளம்புற மாதிரி தான். ஸோ இங்கே கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே கோயிலாண்ட போயிட்டோம் அகைன். அதுக்கப்புறம் வீட்டில் இருந்து கால் பண்ணிட்டாங்க, பொங்கல் வச்சு முடிச்சிட்டோம், சாமி கும்பிடலாம் வாங்க அப்படின்ட்டு. ஓகேன்ட்டு கிணத்தாண்டேருந்து கோவிலுக்கு போயிட்டோம். நடந்து போகிற தூரம் தான். இப்போ நடந்து போனாங்களோ அந்த தூரம் தான். ஓகேன்ட்டு பொங்கல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சாமிக்கு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பிரகாரத்தை சுற்றி வரலான்ட்டு. கால் செம்மையாக கொதிக்குதுங்க. மதியானம் நல்லா வெயிலாக நல்லா கால் கொதிச்சுது.
இருந்தாலும் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வரலான்னு சுற்றிட்டு வந்துட்டோம். நாங்கள் மத்தியானம் லஞ்சுக்கு வந்து நாங்கள் கோவில்லேயே வந்து பிஃபோராகவே சொல்லியிருந்தாங்க எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஃபுட் வேணும் அப்படின்ட்டு. இவ்வளோ கிலோ வேணும்னு சொல்லிவிட்டு அவங்களே ரெடி பண்ணி வச்சுருவாங்க. பிரிஞ்சி சாதம் தான் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ப்ளஸ் வந்து சக்கரை பொங்கலும் பஞ்சாமிர்தமும் வந்து கூட சேர்ந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா சூடாக இருந்தது. அங்கேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் வந்து எங்களுக்கு ஈஸ்வரர் இருப்பார் சரின்ட்டு அவருக்கும் போய்ட்டு ஒரு சின்ன பூஜை மாதிரி பண்ணிவிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு அங்கே போய்ட்டு பண்ணிகிட்ருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்லாம் வந்து இந்த மாதிரி வேன்லாம் புக் பண்ணி போக மாட்டோம். இப்போ வந்து ஃபேமிலி பெருசாகிடுச்சு அப்படின்றதுக்காக நாங்கள் வேன் புக் பண்ணி போயிருந்தோம். அப்போல்லாம் வந்து இந்த குட்டியான இருக்குல்ல டெம்போ அதுக்கப்புறம் காரு இந்த மாதிரி தான் போவோம். அப்போ அதெல்லாம் ஒரு ஜாலியாக இருக்கும் குட்டியானலாம் போகிறது கூட. இப்போ வந்து எல்லாருக்கும் மேரேஜ் ஆகி பாப்பாலாம் வந்ததுனால இந்த டைம் வந்து நாங்கள் வேன் புக் பண்ணி வந்திருந்தோம். கோயிலில் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அப்புறம் ஈவினிங் போல் வந்து ஒரு பிரேக்குக்காக வந்து ஆலம்பட்டி அதில் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து அதில் பணியாரம் பால் கொழுக்கட்டை இதெல்லாம் வந்து டேஸ்ட் பண்ணியிருந்தேன். உண்மையாகவே நல்லா தான் இருந்துச்சு. டேஸ்ட்லாம் ரேட்டும் ரீசனபிளாக தான் இருந்தது. அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு டைரெக்டாக வீட்டுக்கு தான் வந்துட்டோம். நம்ம ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாகில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.